சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் முன்னாடி திருமறைக்காடுன்னு சொல்லப்பட்ட ஒரு ஊர் தான் இப்போ இருக்க வேதாரண்யம். பிருஹதீஸ்வரர் கோவிலை சென்டராக வச்சு ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னாக 8 மூலையில் 8 கோவில் சோழ மன்னர்கள் கட்டினாங்க. அதில் தெற்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வேதங்களின் ஆரண்யம். 4 வேதங்களும் சோமகாசுரன் ஒருத்தன் கடத்தி இந்த யூனிவர்ஸோட பேலன்ஸை குலைக்கணும்னு இங்கே வேதாரண்யமில் வச்சுருந்தான். அப்பா மனித உருவெடுத்து 4 வேதங்களும் சிவனை நோக்கி தவம் செஞ்சதில் சிவன் விபூதியிலேயே சுயம்பலிங்கமாக இங்கே உதிச்சார். சோமகாசுரனை வதம் செஞ்சு இங்கே 4 வேதங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு. இங்கே இருக்கிற மெயின் கடவுள் வேதாரண்யேஸ்வரர் வேதநாயகி. எக்கச்சக்க கியூட் ஃபோக்லோர் இந்த ஏரியாவுக்கு இருக்குது. அப்புறம் சுந்தரம் இந்த கோவிலுக்கு வந்திருந்தப்போ கதவுகள் மூடி இருந்தது. அப்பர் பாட்டு பாடி கதவை திறந்ததாகவும் திருஞான சம்பந்தர் பாட்டு பாடி கதவுகளை மூடி போனதாகவும் இருக்குது. இங்கே இருக்கிற பிள்ளையார் ரொம்ப சுட்டி குழந்த மாதிரி நம்ம கூட கண்ணாமூச்சி ஆடுவார். எல்லா இடத்துலையும் ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி நிறைய பிள்ளையார் இருப்பார். நீங்கள் ஒரு தடவை கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு தடவை கூடவும் இன்னொரு தடவை குறையவும் சான்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற நந்தி சிலையும் நம்மக்கிட்ட மறைஞ்சு போயிட்டு வருவார். இப்படி இருந்த ஒரு கோவில் இப்போ தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு கீழே இருக்குது. இதோட இப்போ இருக்கிற ஒரு சேட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நைட் ஆனால் லைட் கூட போடாமல் பூத் பங்களா மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஏரியா கப்புள்ஸ்க்கு இந்த இடம் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் ஆயிடுச்சு. சரக்கடிச்சு சப்பலோட குடிக்காரங்க நைட்டு ஒரு ஹேங் ஓவர் ஸ்பாட்டாக நினச்சி தூங்கிட்டு போகிற ஒரு பிளேஸ். இந்த வீடியோனால் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலும் ஐ பி ஹாப்பி.